இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி டென்டல் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். லக்ஷ்மி டென்டல் நம்மளால் பேர்லேயே தெரிஞ்சுக்க முடியுது இவங்க ஒரு டென்டல் சார்ந்த நிறுவனம்னு. இவங்க பல் சார்ந்த டென்டல் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க பிஸ்னஸில் இருக்குது. 2004 இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது. டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் 90 நாடுகளுக்கு டென்டல் ப்ராடக்ட்ஸை இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இவங்களுக்கு காம்படிட்டர்ஸே இல்லை, அதாவது போட்டியாளர்களே இல்லை. இந்தியாவில் இன்டெகிரேட்டட் டென்டல் ப்ராடக்ட்ஸில் இவங்க மட்டும்தான் நல்ல எஸ்டாப்ளிஷ் நிறுவனமாக இருக்காங்க. 320 சிட்டிஸில் 22,000 கிளினிக் மற்றும் டென்டிஸ்ட் கூட இவங்க நெட்வொர்க்கில் இருக்காங்க. இந்த ஐபிஓவோட இஷ்யூ சைஸ் 698 கோடி. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 138 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 560 கோடிக்கான ஷேர்ஸை இவங்க ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஐபிஓவின் மூலமாக வழங்குறாங்க. அதாவது 20% தான் புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. 80% ஆல்ரெடி இந்த நிறுவனத்தில் உள்ள எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை தான் அவங்க ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஐபிஓன் மூலமாக வழங்க போகிறாங்க. இப்போது இவங்க ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஒவ்வொரு நிதியாண்டிலும் இவங்க ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவதை நம்மால் பார்க்க முடியுது. நிதியாண்டு 2022-24 கம்பேர் பண்ணால் இவங்க ரெவென்யூ 41% உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது. 2022-2023 இவங்க லாஸில் இருந்திருக்காங்க. அந்த லாஸிலிருந்து மீண்டு ப்ராஃபிட் ஜோனுக்கு 2024 நிதியாண்டில் வந்திருக்காங்க. 2022 18 கோடி லாஸில் இருந்து 25 கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க 2024 நிதியாண்டில். நடப்பு நிதியாண்டில் ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டர்லேயே இவங்க லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ப்ராஃபிட்டை ஆல்மோஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டர்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 78.78% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 19.97% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.94 இருக்குது. இவங்களோட பேட் மார்ஜின் 13.03 இருக்குது. இப்போது இந்த ஐபிஓவின் அப்ஜெக்டிவ், அதாவது இந்த ஐபிஓ எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐபிஓக்கு எதுக்காக இந்த நிறுவனம் வர்றாங்க, இந்த ஐபிஓட நோக்கம் என்ன என்பதை இப்போ பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த ஐபிஓட ஃப்ரெஷ் இஷ்யூ 138 கோடின்ட்டு. இந்த 138 கோடியை இவங்க எதுக்கெல்லாம் இப்போ பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 138 கோடியை பார்த்திங்கன்னா இவங்களோட எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய லோன்ஸோட ரீபேமெண்ட்காக பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்கள் நிறுவனத்துக்கு புதுசாக மெஷினரிஸ் வாங்க போகிறாங்களாம். அதுக்காக அதோட ஃபண்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இந்த 138 கோடியை பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட சப்சிடிஸ், அதாவது துணை நிறுவனங்களில் வாங்கக்கூடிய கடன்களை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஐபிஓவை இந்த ஐபிஓவில் திரட்டப்படும் 138 கோடியை பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓட ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 560 கோடின்னு. அந்த 560 கோடி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஷேர்ஸை வழங்கக்கூடிய அவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் போய் சேரப்போகுது. இந்த நிறுவனத்துக்குள்ளே அந்த 560 கோடி வரப்போகிறதில்ல. ஸோ இதுதான் இந்த ஐபிஓவோட நோக்கம். இப்போது இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த் என்ன என்பதை பார்ப்போம். இந்தியாவில் உள்ள ஒரே இன்டெகிரேட்டட் டென்டல் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் இவங்க தான். டொமஸ்டிக் லெபார்டரி பிஸ்னஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயர் இவங்க தான். டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரியை இவங்க அதிகமாக அடாப்ட் பண்ணுறாங்க. பெரிய டென்டல் நெட்வொர்க்கையே வைத்துள்ளார்கள். அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை அதிகம் அடாப்ட் பண்ணி டென்டல் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓ ஜனவரி 13 ஓப்பன் ஆகி ஜனவரி 15 க்ளோஸ் ஆகுது. இப்போது இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பார்ப்போம். இந்த ஐபிஓ ஜனவரி 13 ஓப்பன் ஆகி ஜனவரி 15 க்ளோஸ் ஆகுது. இதில் இந்த ஐபிஓ ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ 5.33 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் ரீட்டைல் கோட்டா 12.61 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. என்ஐ கோட்டா பார்த்தீங்கன்னா 10.89 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. QIB கோட்டா பார்த்தீங்கன்னா 0.13 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. டோட்டலாக 4,96,209 அப்ளிகேஷன்ஸ் டே 1 மட்டும் இந்த ஐபிஓக்கு வந்திருக்கு. இந்த ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 142 ரூபாயா இருக்குது. இது 33% லிஸ்டிங்கை தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ இண்டிகேட் பண்ணுது. ஆனால் மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு இந்த இவ்வளவு லிஸ்டிங்கின் தரக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் மிகவும் கம்மி தான். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லிஸ்டிங்கை 10 to 15% தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் மார்க்கெட் தற்போதுள்ள நிலையில் எதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. மார்க்கெட் பயங்கரமாக டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால் இந்த லிஸ்டிங்கை இது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை கண்டிப்பாக கருத்தில் கொண்டு செயல்படுங்க. நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.